11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூவுலகின் தேவன் என்னை 3 ஆணிகளுக்குள் அடக்கிவிட துணிந்த இந்த உலகின் பரிதாப நிலையை நான் எவ்வாறு விவரிப்பேன்? நீ செய்யும் பாவம் என்னும் ஆணிகளால் தினமும் என்னை சிலுவையில் அறைகிறாய் என்பதை மறவாதே. பாவத்தால் நீ சிலுவையில் அறைந்த கைகள்தான் உன்னை அணைக்க துடித்த கரங்கள். நீ ஆணிகளுக்குள் முடக்கிவிட்ட கால்கள்தான் உன்னை தேடி அலைந்த கால்கள். இதோ குத்தி திறக்கப்பட்ட இதயம்தான் உன்னை நேசித்த இதயம். உன் புண்ணிய வாழ்வால் இந்த ஆணிகளை பிடுங்க முயற்சி செய். ஜெபம். இயேசுவே, உம்மை 3 ஆணிகளில் அடக்கிவிட்டார்கள். மனிதர்கள் நாங்கள் எங்கள் பாவங்களை அறைவதற்கு பதிலாக நீதிமானாகிய உம்மை அறைந்து விட்டோம். ஆணி கொண்ட உம் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோம். உமது காயங்களுக்குள் எம்மை மறைத்தருளும். திறந்த உமது இதயத்தில் எமக்கொரு இடம் கொடும். உள்ள காயங்களை ஆற்றி அமைதியை எமக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென்.